everyone, welcome back to Evergreen Cooking. Last week நம்ம சேனல்ல டீ கடையிலலாம் கிடைக்கக்கூடிய அந்த சூப்பர் அண்ட் டேஸ்டியான டீ கடை கஜூரை வீட்லயே எப்படி சுலபமா செய்யணும்ன்றதை தான் பார்த்தோம். இந்த வீடியோவை நீங்க மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இன்னைக்கு நம்ம கொத்தனக்கறி, கடலைப்பருப்பு இதெல்லாம் சேர்த்து ரொம்ப யம்மியான மட்டன் கீமா சன்னா தால் கிரேவி எப்படி செய்யணுன்றதை தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி எவர்கிரீன் குக்கிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. அப்போதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அப்டேட்டடாக வரும். இப்போ வாங்க இந்த கொத்தனக்கறி கடலைப்பருப்பு கிரேவி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 100 கிராம் கடலைப்பருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த ரெசிபியை செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 1 hour முன்னாடியே நல்லா தண்ணியில் ஊற வச்சிருக்கேன். அப்புறம் கொத்தனக்கறி 250 கிராம் எடுத்துக்கோங்க. மீடியம் சைஸ் வெங்காயம் 3 எடுத்துக்கோங்க. மீடியம் சைஸ் தக்காளி 2, 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 3 பச்சை மிளகா, கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, அப்புறம் 2 பத்த தேங்காய் எடுத்து இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வாங்க இதை எப்படி செய்யணுன்றதை பார்த்துடலாம். அதுக்கு முதல்ல ஒரு குக்கர் எடுத்து ஹீட் பண்ணிட்டு அதில் 1/4 கப் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் அதில் நம்ம நறுக்கி வச்சிருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிட்டு வெங்காயம்லாம் கொஞ்சம் பொன்னிறமாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் இதை கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்குற இந்த டைம்ல நம்ம இன்னொரு சைடு வந்து கடலைப்பருப்பை கொஞ்சமா வேக வச்சுக்கலாம். நீங்க ஸ்டவ் ஆன் பண்ணி இதை ஒரு 2ல இருந்து 3 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சா போதும். ஏன்னா இதை நம்ம குக்கர்ல தான் பாயில் பண்ண போறோம். அதனால 3 நிமிஷம் இதை வேக வச்சா கரெக்டா இருக்கும். இப்ப வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதுல நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போற வரைக்கும் இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டே இருங்க. இந்த இஞ்சி பூண்டு கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறம் இதில் நம்ம எடுத்து வச்சிருக்க தக்காளி, பச்சை மிளகா, கொத்தமல்லி இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த தக்காளி எல்லாம் கொஞ்சம் சாஃப்டாக நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் இதை கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. அதுக்கப்புறம் இதில் நம்ம எல்லா ஸ்பைசஸையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளிலாம் நல்லா வதங்கி தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் நல்லா சேர்ந்த மாதிரி வந்திருக்கு. இப்போ இதில் நம்ம ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிடலாம். 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இந்த ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே நல்லா கிளறி விடுங்க. அப்புறம் இதில் நம்ம எடுத்து வச்சிருக்க கீமாவை ஆட் பண்ணிடலாம். நீங்கள் இந்த ஆட் பண்ணிட்டதுக்கு அப்புறம் இந்த மசாலாலாம் கீமாலாம் நல்லா கோட் ஆகுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் நீங்கள் ஆரம்பத்திலே தண்ணி சேர்த்துடக்கூடாது. ஏன்னா இந்த மசாலாவில் வந்து கீமா நல்லா ஊறணும். அப்புறம் தான் இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நம்ம வேக வச்சுக்கணும். தண்ணி கூட நீங்கள் 1/2 கப் தண்ணி ஊற்றுனீங்கன்னா போதும். ஏன்னா இந்த மட்டன் கீமா நிறைய தண்ணி விடும். அதனால நீங்கள் 1/2 கப் தண்ணி ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் லிட்டு க்ளோஸ் பண்ணி வேக வச்சுக்கலாம். இப்போ லிட்டு க்ளோஸ் பண்ணி ஃப்ளேமை ஹையில் வச்சுடுங்க. அப்புறம் ஃபஸ்ட்டு விசில் வந்ததுக்கப்புறம் ஃப்ளேமை லோவில் வச்சுட்டு இதை ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாம். 5 நிமிஷம் ஆயிருக்கு. கீமா ஒரு அளவுக்கு வெந்திருக்கு. இப்போ இதில் நம்ம 3 நிமிஷம் கடலைப்பருப்பை வேக வச்சிருந்தோம்ல, அதோட தண்ணியை ட்ரெயின் பண்ணிட்டு வெறும் கடலைப்பருப்பை மட்டும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதில் தேங்காவை நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதையும் இதில் சேர்த்துட்டு இந்த தேங்காய் பேஸ்ட்டு, கடலைப்பருப்பு, அப்புறம் கீமா மசாலா இது எல்லாத்தையும் நல்லா ஈவனாக கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டு அதே ப்ராசஸ் தான். அப்புறம் லிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃப்ளேமை ஹையில் வச்சுட்டு ஃபர்ஸ்ட் விசில் வந்ததுக்கப்புறம் ஃப்ளேமை லோவில் வச்சு இதை ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சா போதும். இப்போ 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தோன்னா இதில் மட்டன் கீமா, அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு இதெல்லாம் நல்லாவே வெந்து சேர்ந்து வந்திருக்கு. இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் கடலைப்பருப்பு இந்த அளவுக்கு தான் வெந்திருக்கணும். இது பார்க்கறதுக்கு முழுசாக இருந்தாலுமே நம்ம மிக்ஸ் பண்ண நல்லா மசிஞ்சு வரும். சாப்பிடும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான் பாருங்க, நம்மளோட யம்மியான மட்டன் கீமா அண்ட் கடலைப்பருப்பு ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் சர்வ் பண்ணும்போது கடைசியாக மேலே கொத்தமல்லி இலையை கார்னிஷ் பண்ணி சர்வ் பண்ணிங்கன்னா இது சாப்பிடும் போது இன்னும் ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்போ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல்ல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you.